நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரவா வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். அது என்னென்னா ரவா அப்பம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, 5-6 நாள் வச்சு சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ரவா அப்பம் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 1 கப்பில் மைதா மாவு எடுத்துக்கோங்க. அதே கப்பில் 1/2 கப்பு அளவுக்கு ரவா சேர்த்துக்கணும். அதே கப்பில் 1/2 கப்பு அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கணும். இது ஸ்வீட் ரெசிபிங்கிறதுனால 1/4 ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்குங்க, ரொம்ப சேர்த்துறாதீங்க. 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கணும். இது ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ரவா போட்டிருக்கிறதுனால ரவா கொஞ்சம் நாள் ஊறினா தான் நல்லாயிருக்கும். இது மாதிரி கரைச்சி விட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. இது 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இந்த அளவு தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். கட்டியாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை கடாயில் ஹீட் பண்ணிக்கலாம். நேற்று கேட்ட விடுகதைக்கான ஆன்சர் பட்டாசு. கரெக்டாக சொன்னவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். இன்னைக்கான கொஸ்டின் சைடில் வருது பாருங்கள். இதில் வர ஊர் என்னன்னு கமெண்டில் கெஸ் பண்ணுங்கள். எண்ணெய் சூடானதும் இதை மாதிரி ஒரு குழி கரண்டி எடுத்து மாவை ஒரு கரண்டியாக எண்ணெயில் ஊற்றிக்குங்க. இது ஒரு பக்கம் அப்படியே வேகட்டும். வெந்ததும் அழகாக உப்பி மேலே வரும் பாருங்கள். அழகாக உப்பிக்கிட்டு மேலே வருது. இதை அப்படியே திருப்பி போட்டுடலாம். இது ரொம்ப நாளி வேகணும்னு அவசியம் இல்லை, சாஃப்டாக இருக்கக்குள்ளே எடுத்துடுங்க. ரொம்ப நேரம் அடுப்புலே போட்டு வச்சுருந்தீங்கன்னா ஹார்டாகிடும், அதுக்கு தான் சொல்கிறேன். இதே மாதிரி மீதம் உள்ள மாவையும் சுட்டு எடுத்துக்கலாம். இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதுவும் வெந்துருச்சு, தட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், ரவா அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.